முக்கிய செய்தி. சென்னை டி நகரில் நகைக்காக மூதாட்டியை கொன்றுவிட்டு நாடகமாடிய பணிப்பெண் அம்மு கைது செய்யப்பட்டிருக்கிறார். பணிப்பெண் அம்மு 2 பேரை ஏவி நகைக்காக மூதாட்டியை கொலை செய்தது விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. மூதாட்டியை கொலை செய்துவிட்டு 15 சவரன் நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் துப்பு துலங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். வினோத், விவரங்கள் என்ன? வணக்கம் அபிராமி. சென்னை பாண்டி பஜாரில் தனியாக வசித்து வந்த 80 வயது மூதாட்டியை நகைக்காக கொலை செய்துவிட்டு நாடகமாடிய பணிப்பெண் அம்மு என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை பாண்டி பஜார் குப்புசாமி தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியின் மனைவி ராதா என்ற 80 வயது மூதாட்டி கடந்த 7 ஆண்டுகளாக அப்பகுதியில் வசித்து வருகிறார். இந்த பகுதியில் இவருக்கு காலையில் வழக்கம் போல் வீட்டு வேலை செய்வதற்காக பணிப்பெண் அம்மு என்பவர் வீட்டுக்கு சென்றதாகவும், நீண்ட நேரம் காலிங் பெல் அடித்தும் கதவு திறக்கப்படாததால் வீட்டு வாசலில் அவருக்கு வைக்கப்பட்டிருந்த உணவும் எடுக்கப்படாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. அதையடுத்து அம்மு மேல் வீட்டில் வசிக்கும் ரத்னா என்பவருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். ரத்னா என்பவர் அவரது இந்த மூதாட்டியின் 3வது மகனான ராம்ஜி என்பவருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில 3வது மகன் ராம்ஜி வீட்டுக்கு வந்து கதவை திறந்த பார்த்த போது அவரது தாயார் உயிரிழந்ததும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவரது கழுத்தில் அணிந்திருந்த தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. அதனை அடுத்து மூதாட்டியின் 3வது மகன் ராம்ஜி பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை என்பது மேற்கொண்டிருக்கிறார்கள். விசாரணையில் மூதாட்டி தங்கியிருந்த வீட்டிற்கு தினமும் காலையில் பணிப்பெண் அம்மு என்பவர் வந்து செல்வது வழக்கமாக இருந்திருக்கிறது. அதே போல செல்வம் என்பவர் தினமும் இரவு வந்து சுகியில் உணவு என்பது அவருக்கு அந்த மூதாட்டிக்கு கொடுத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். விசாரணையில் தற்போது இந்த திடீர் அந்த பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த மூதாட்டியுடன் அந்த வீட்டு வேலைக்கு வந்த பணிப்பெண் அம்மு என்பவர் தான் மூதாட்டியை 2 நபர்களை செட் செய்து மூதாட்டியை கொலை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அம்மு வந்து நகைக்காக கொலை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே அம்முவை போலீசார் கைது செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அம்மு கொள்ளையடித்து சென்ற அந்த நகையை மீட்கும் பணியிலும் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அம்மு அந்த 2 நபர்களை ஏவி விட்டுதான் இந்த கொலை செய்திருக்கக்கூடிய நிலையில அந்த 2 நபர்கள் யார் என்பது தொடர்பாகவும் போலீசார் தற்போது விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் அந்த 2 நபர்களும் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அம்மு மட்டும் கைது செய்யப்பட்டு நகைகளை மீட்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி வினோத்.